பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். நாம் தரிசனத்தை குறித்து தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்துல நாம் இந்த தரிசனத்தை குறித்து பார்த்தோம். தரிசனம் குறித்த காலத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலே அந்த ஆபகுக்கு 2:3 அந்த வசனத்துல 2வது பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். முடிவிலே அது விளங்கும். ஆமீன். முடிவிலே அது விளங்கும். எது நீங்க கேட்டீங்கன்னா தரிசனம். அல்லேலூயா. பாருங்க, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்கள் ஆரம்பத்துல நமக்கு ஒண்ணும் விளங்காது. அல்லேலூயா. அது எந்த தரிசனமும் நீங்க பாத்தீங்கன்னா அது முடிவு, அந்த முடிவுல தான் நமக்கு அந்த ஆண்டவர் சொன்ன இந்த முழு தரிசனமும் நமக்கு விளங்கும். அல்லேலூயா. நீங்க பாருங்க, ஒரு பட்டர்ஃப்ளை, அதுடைய லைஃப் ஸ்டேஜ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அது பட்டர்ஃப்ளைன்னு நமக்கு தெரியாது. அந்த முதல் ஸ்டேஜ் நீங்க பாத்தீங்கன்னா அது வெறும் முட்டை தான் இருக்கும். அல்லேலூயா. வெறும் முட்டை தான் இருக்கும். 2வது ஸ்டேஜ் நீங்க பாத்தீங்கன்னா லார்வா, அதாவது முட்டை புழுன்னு சொல்லுவாங்க. 3வது ஸ்டேஜ் நீங்க பாத்தீங்கன்னா கூட்டுப்புழு, அதாவது பூப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது ஸ்டேஜ்ல தான் ஒரு பட்டர்ஃப்ளையா அது வெளியே வரும். அல்லேலூயா. அந்த மாதிரி தான் தரிசனம் கூட. ஆண்டவர் நம்ம கொடுக்கிற தரிசனங்கள் ஆரம்பத்துல நமக்கு ஒன்றும் விளங்காது. ஆனா அந்த முடிவு வரைக்கும் நாம் போகும்பொழுது ஆண்டவர் நம்மை கொண்டு சொன்ன வார்த்தைங்க, இந்த தரிசனங்கள் எல்லாம் நமக்கு விளங்க வரும். இல்லையா? நீங்க பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில 17 வயசுல கர்த்தர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். 11 அரிக்கட்டுகள் அவனை வணங்குற மாதிரியும் அவனுடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்கிற மாதிரியும் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். அந்த சொப்பனம் ஆரம்பத்துல அவனுக்கு விளங்கல. அந்த சொப்பனம் எப்படி நிறைவேற போகுது என்பது கூட யோசேப்புக்கு தெரியாது. அல்லேலூயா. நீங்க பாருங்க, அந்த சொப்பனம் அவருடைய சகோதரர்களால் அவன் பகைக்கப்படுவான். அவன் குழியிலே தள்ளப்படுவான். அங்கிருந்து அவன் எகிப்துக்கு போவான். அங்க போத்திபார் வீட்டுல அவன் வேலை பார்ப்பான். அங்கிருந்து அவன் அரண்மனைக்கு போவான், சிறைச்சாலைக்கு போவான். இதெல்லாம் எதுவுமே அவனுக்கு விளங்கல. ஆரம்பத்துல அந்த கனவு, அந்த சொப்பனம் மட்டும்தான் அவனுக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் சொன்ன தரிசனத்து மேல அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அல்லேலூயா. ஆனா அந்த தரிசனம் பாருங்க, முடிவுல அவனுடைய சகோதரர் அவனை தாழ விழுந்து பணிந்து கொள்ளும் போதுதான் அவனை குறித்த அந்த தரிசனம் அவனுக்கு விளங்கி இருக்கு. அல்லேலூயா. அதே போலதான் தேவஜனம், இன்னைக்கு நம்மை குறித்து கூட ஆண்டவர் சில தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனம் ஆரம்பத்துல விளங்காது. ஆகையினால நமக்கு விளங்கலன்றதுனால நமக்கு தரிசனமே இல்லை சொல்லி நம்ம விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிற வார்த்தை மேல, தீர்க்க தரிசனங்கள் மேல நமக்கு காண்பித்திருக்கிற சில காட்சிகளை நாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கொண்டு ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார். அது கர்த்தர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில இது நிறைவேற ஆண்டவர் கிருபை செய்வார். விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.